ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு கேரவான் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணேன். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல யார் வந்து சைன் பண்ணிருக்காங்கங்கற வச்சு அதுதான் இப்ப கண்டுபிடிச்சலாம். ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் சரி சரி ஓகே சூப்பர் ஸ்டாரோட போஸ்டர் நாங்க இப்ப ரீசன்ட் release டைம்ல ஆச்சு. பார்த்தோம். யார் இல்லனாலும் எது இல்லனாலும் வாழ கத்துக்கணும். பிராக்டிகலான ஷரத் அது. ஆமா ஆமா உண்மை அதுதானே. அரசன் படத்துல எஸ்டிஆரோட பேர் என்ன? ஆஹா. வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாய்ப்பு தேடினா தானே கிடைக்கும். நம்ம பாட்டுன்னு வீட்லயே உட்காந்துட்டு ஓகே ஏதாவது பண்ணுவோம். என்னடா யாருமே நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டா எப்படி கொடுப்பாங்க? நீ ஏதாவது பண்ணணும் இல்ல நீ ஏதாவது கேட்கணும் நான் இதை பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னா தானே கிடைக்கும். ஐஷு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. பிருந்தா சின்ன திரையில நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சவர். ஓகே. இப்ப வெள்ளித்திரையில கலக்கிட்டு இருக்காரு. வெள்ளித்திரையிலயும் நம்மள சிரிக்க வைப்பாரா இல்ல நம்மள சீரியஸ் ஆக்குவாரான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் சரத் டு அவர் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இத்தனை வருஷம் வந்து உங்களை டெலிவிஷன்ல பார்த்தோம். இப்போ வெள்ளித்திரையில கலக்கிட்டு இருக்கீங்க. நிறைய படங்கள் பண்றீங்க. அண்ட் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு பயங்கரமான படத்துல பண்றீங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நாங்க கேள்விப்பட்டோம். சோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ரோலா இருக்க போது, என்ன மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன மாதிரி ரோல்னு நான் சொல்ல முடியாது. இப்போ அந்த படத்துல பண்றது உண்மை. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சென்னை ஷெட்யூல்ல ஃபுல்லாவே இருந்திருக்கேன். மற்றபடி வேற ஏதாவது நான் அப்டேட் கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சார் என்னை வந்து செஞ்சிருவாரு. அதனால அப்டேட்டா என்ன கேட்க கூடாது. ப்ரொடியூசர் தானு சார் இருக்காரு, இல்ல வெற்றிமாறன் சார் இல்லைன்னா நீங்க டைரக்டா தலைவன் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஓகே, சோ ஒரு செம பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும்ல எஸ்டிஆர்னு நாங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் டெஃபினட்டா சரத் அவர் வந்து என்ன ஒரு காம்பினேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன காம்போல வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறதுல பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குது. சும்மா அப்படி இப்படின்னு ஒரு கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. நானே ஃபர்ஸ்ட் கேட்கும்போது சொல்லும் போது கூப்பிடும் போது உனக்கு ஒரு ரோல் இருக்குடா வாடா அப்படின்னு சொன்னாரு. நான் நினைச்சேன் ஐயோ இந்த டீ கட்டில டீ ஆத்துற சீன் வந்தா கூட எனக்கு ஓகே அப்படின்னா. ஆனா கூப்பிட்டு கொடுத்தது சின்ன ரோல் நினைச்சது அது கொஞ்சம் பெரிய ரோலாவே இருந்தது. அது ரொம்ப ஹாப்பி. அதாவது பசியில இருந்து வெஜ் ரோல் கிடைச்ச மாதிரி எனக்கு இந்த ஒரு அரசல்ல ஒரு ரோல் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மத்தபடி அது என்ன ரோல்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்லி எங்க மனசை உடைக்கிறீங்க நீங்க. ஆனா எஸ்டிஆர் கூட உங்களை நாங்க எக்ஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒண்ணா பார்க்கலாம். சூப்பர். சரி, எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது? அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, எதையுமே நம்ம கேட்டாதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. கேட்டா கிடைச்சது. எப்படி கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? எப்படி அமைஞ்சது? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு க்ளூ இல்லையா? இல்ல சார் கிட்ட தான் போய் கேட்டேன். சார் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை சார் உங்க படத்துல பண்ணணும்னு. நீங்க எந்த ரோலா இருந்தாலும் சின்னதா இருந்தா கூட கொடுங்க சார், ரொம்ப ஆசை சார். அது கேட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மாச கணக்கில் ஆச்சு. சொல்றேன் தம்பி, ஓகே எனக்கும் உங்க ஷோலாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சார் வந்து இவ்வளோ ஞாபகம் வச்சு அது வந்து கூப்பிடுவாருன்றது எனக்கு தெரியல. கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி சொல்லி அந்த பையன் அன்னைக்கு ஒரு இருந்தால அவனை கூப்பிடு, ஒரு ரோல் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கால் வந்தது. போனேன், ஆஃபீஸ் போனேன். சேனல்ல தான் சார் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி ஓகே, ஒரு 2 மாசம் ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னாரு. சொல்லுங்க சார் ஆயிரம் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ஆயிடு அப்படின்ட்டு போயிட்டு அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே சொல்லல. கிரேட் கிரேட். ஆக்சுவலி சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரை போகும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க, சின்ன திரையில இருந்து வராங்க அப்படின்னா அந்த ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து சில டைம் வந்து குறைவா பேசுவாங்க, இல்ல கூட இருக்கவங்களே வந்து என்னடா இவனை வந்து நடிக்க கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் நம்ம காதுல கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல, எனக்கு என்னுடைய நண்பர்கள் தான் நிறைய நான் சேர்த்து வச்சுக்கிறதுனால, அதனால நண்பர்கள் அப்படி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மேபி வெளியில நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் பேசுறவங்க உண்டு தானே, அது பேசினாதானே நல்லது. அவங்க பேசதான் நாம வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால அவங்க பேசுறவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சில பேர் பேசியிருக்காங்களா கேள்விப்பட்டேன். என்னடா இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, சொல்றாரா அப்பாடா, சொல்லலாம் தான் கஷ்டமா இருக்கும், சொல்றாருன்னா ஹாப்பி தான், அப்ப நான் இன்னும் கொஞ்சம் மேல வருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல நமக்கு ஒரு அது ஒரு மோட்டிவேஷனா தான் வருது. திட்டுறவங்க திட்டிகிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த பக்கம் ஜெயிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் செட்ல வந்து மேபி ஏதாவது பார்ஷியாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு கேக்குறேன். செட்ல அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. எஸ்டிஆருக்கு கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் தான் வந்து சரத் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்களா? எனக்கு கேரவான் கொடுத்திருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். நான் கேட்க வந்தேன், படத்துல ரோல் கொடுத்துட்டாங்க ஓகே, ஆனா கேரவான் இருந்தாதான் நடிப்பேன் அப்படின்னு ஏதாவது
என்னது இது, ஐயோ இதை சார் அப்படிலாம் எதுவும் நான் சொல்லலை சார். இல்லை நான் எதிர்பார்க்கல. போன நம்ம எல்லாம் வந்து இப்போ இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்களும் சின்ன சிறிய படங்கள் கூட அந்த கேரவன் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நம்மளும் ஏங்க நானும் வந்தா ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அப்போ வந்து திடீர்னு காஸ்டியூம் மாற்றிட்டீங்களா அப்படின்வாங்க. இன்னும் இல்லை மாற்றணும், எங்கே இருக்குது காஸ்டியூம். நான் போய் காஸ்டியூமர் கிட்ட போய் நின்றுட்டு இருப்பேன். சார் ஆனால் எங்கே இருக்குது காஸ்டியூம், என் காஸ்டியூம்னா உங்கள் காஸ்டியூம் கேரவன் வச்சுட்டேனே. ஐயோ கேரவன் எந்த கேரவன், யாருடைய கேரவன் தான் ப்ரோ, உங்கள் கேரவன் தான், ஏன் கேரவன் தான் போக அப்படின்னாரு. போனால் ஷரத்துன்னு போட்டு கேரவனில் வந்து எனக்கே ஆச்சு, என்னடா இது, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு கேரவன், அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணேன். ஆனா நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா நீங்க காஸ்டியூம் தேடி ஹீரோயின் கேரவன் பக்கம் போனதா கேள்விப்பட்டோம். அதுவும் போனதான் இன்னும் அது போற வழியில அந்த கேரவனா ஓகே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போனேன். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து டெலிவிஷன்ல வாங்கின சம்பளத்தை விட படத்துல வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை வாங்கி எங்காவது வீடு கீடு வாங்கி இந்த மாசம் மெயின்டெனன்ஸ் கட்டலன்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா இல்ல நிறைய கார்ஸா வந்து உங்களோட பார்க்கிங்ல வந்து பார்க் ஆகிருக்கு போல, லக்ஸரி பிராண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓ இதெல்லாம் யார் சொல்றது உங்களுக்கு? கேள்விப்பட்ட விஷயத்த அப்படியே கேக்குறோம். கேளுங்க கேளுங்க, கேக்குறது தப்பு இல்லதான். கேட்கும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை நான் பண்ணலையே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் படம் பண்றேன் நிறைய பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சோ சிம்புவோட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸ்கிரீன்ல. ஃபர்ஸ்ட் டே செட்ல அவரை போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா அவரு கிரிக்கெட் ஆடும் போது நாங்க எல்லாம் ஒன்னா தான் ஆடுவோம். அண்ணன் நாங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். திட்டுவாரோ, என்னடா ஏதாவது இந்த மாதிரி படம்னு வந்தாதான் வருவியா என்ன பார்க்க அப்படின்னு ஏதாவது திட்டுவாரோ அப்படின்னு ஒரு பயத்துல அண்ணே அப்படின்னு பட மொட்டை அப்படின்னு ஒரு மாதிரி நான் மொட்டையில இருந்தேன்னா அதை சொல்லி கூப்பிட்டு அப்புறம் என்னடா எப்படி இருக்கான்னு எல்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு அவரு எப்படின்னா மறக்கல, எதுவுமே மறக்காம அவரு ஒரு ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாரு என்கிட்ட. நல்லா எப்படிடா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா பண்றீங்களா அப்படின்னு எல்லாமே. அந்த அப்புறம் வீட்டுல இருக்கவங்களை பத்தி கேட்கறது, அம்மா அப்பா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எங்க இருக்காங்க, ஒன்னா இல்லையா அப்படி எல்லாமே அவர் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஃபேமிலி வரைக்கும் விசாரிச்சு வச்சுக்கிறாரு. ஓகே அவர் கடைசியா ஒண்ணுன்னு கேட்டாரு, நல்லா இருக்குல்ல நீ அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், அது போதும் அப்படின்ட்டு. ரொம்ப அவருக்கு வந்து காமெடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃப்ரீ டைம்ல சொல்ல எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நான் உங்களை தான் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ கூட என்ன சொல்லுவாரு, ஏன்னா அந்த ஷோ போய் பண்றா, இது பண்றா, அது பண்றா, அவர் ஏதாவது சொல்லி ஏதாவது சின்ன சின்னதா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஏதாவது நீங்க அவரை பார்த்து அட்மயர் பண்ற ஒரு விஷயம், எஸ்டிஆரை பார்த்தா டெஃபினட்டா அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அது என்ன குவாலிட்டின்னு நினைக்கிறீங்க? அவரை பார்த்து ஏங்க அவரை பார்த்து நான் எல்லாமே தான் சொல்லணும். ஏதாவது ரொம்ப பர்டிகுலரா இது சூப்பரா பண்ணுவாரு, இந்த குவாலிட்டி எனக்கும் வேணும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி? அவர் பழகுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டயுமே வந்து பழகுறது, அவர் ஒரு குழந்தைத்தனமா பழகிட்டு இருக்காரு அவரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ அவர் பார்த்து அவர் திட்டுவாரோ அப்படின்னா. அப்படிலாம் இல்லை. யாருனாலும் அழகா என்னம்மா நீ சாப்பிட்டியா இல்லையாம்மா, அது ஜூனியர் ஆர்டிஸ்டாலும் சரி, ஒரு குட்டி பாப்பா அது குறுக்கு ஷார்ட்ல குறுக்கு விடும்போது டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு என்னடா அது அப்படின்னு அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படின்லாம் பிடிச்சி இழுக்காதுங்க. அதுக்கு பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சாப்பிட்ற, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றியா இல்லை டீ சாப்பிட்றியா இல்லை அப்படி ஒரு மாதிரி கெஞ்சிரு அவர் கேட்டு ஒரு மாதிரி கொடுக்கலாம். அது ரொம்ப பயங்கரம். அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் அப்படிதான் சொல்லலாம். அவரை மாதிரி ஒரு குணங்கள் நமக்கு கண்டிப்பா வேணும்னு நான் நினைச்சேன். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த குணம் நமக்கு வேணும். சரி, நீங்க அவரோட நடிக்கும் போது இன்கேஸ் ஏதாவது டேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாரு அவரு? கண்டிப்பா திட்டுவாரு. ஒரு இடம் வாங்கினா திட்டுவாரு. பட் இது வரைக்கும் டேக்ஸ் நீங்க எதுவுமே எடுக்காம நீங்க பட்டு முடிச்சிட்டீங்களா? எடுத்துருவேன். ஏமா அதெல்லாம் நான் சொல்ல முடியாத இடத்துல நீ வந்து என்ன ஜெனரலா ஒரு ஆர்டிஸ்ட்ன்றவங்க டேக் எடுப்பாங்கல்ல. எடுப்பேன். சில டைம் எடுக்கும் போது இப்படி பாப்பாரு, பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ண, மறுபடியும் இந்த வாட்டி பண்ணலன்னா நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுவேன். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அது எடுப்பேன். நானும் சில டேக் எடுக்கதான் செய்வேன். இந்த பக்கம் நல்லா இருக்குன்னு எடுத்தனா அந்த பக்கம் நல்லா இல்லைன்னு வரும். இந்த பக்கம் நல்லா இல்லைன்னு சொல்ல இந்த பக்கம் நல்லா இருக்கணும். ஐயோ நான் எங்க மாட்டிட்டு இருக்கேன்னு தெரியும். சரி, இப்ப சிம்பு எஸ்டிஆர் வந்து இப்படி ஒரு லுக் விடுவார். ஓகே, வெற்றிமாறன் சார் என்ன பண்ணுவாரு? வெற்றிமாறன் சார் எதுவும் பண்ண மாட்டாரு. அடுத்த படத்துல பாத்துலான்னு விடுவாரு. அடுத்த படத்துல பாத்துலான்னு விடுவாரு. ஜாலியா இருப்பாரா? ஜாலியா தான் இருக்கு. ரொம்ப நம்ம ஏதாவது பண்ணனாலதான் டென்ஷன் ஆயிடுவாரு. இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல. இப்பவே அடுத்த படத்துக்கு புக்கிங் போட்டீங்களா? அவர் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடுத்த படத்துல பாத்துக்கலாமான்னு சொன்னது அப்ப அடுத்த படத்துல நம்ம இருக்கிறோம் அதோட தெரியும். அடிக்கடி அது சொல்லுவாரு. திடீர்னு அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அது
இருந்தா சந்தோஷம் தான். அப்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேக்குறது பிடிக்குமா? டைரக்டர்ஸ் போய் பாப்பீங்க? கேட்கறதுனால தான் நான் இங்க இருக்கேன். வாவ். வாய்ப்பு தேடினா தானே கிடைக்கும். நம்ம பாட்டுன்னு வீட்லயே உட்காந்துட்டு ஓகே ஏதாவது பண்ணுவோம். என்னடா யாருமே நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? நீ ஏதாவது பண்ணணும், இல்ல நீ ஏதாவது கேட்கணும், நான் இதை பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னா தானே கிடைக்கும். அதனாலதான் நான் இப்ப கூட சமீபத்துல ஒரு 2 பெரிய டைரக்டர் கேட்டுதான் வந்தேன். அவங்கள தருவாங்கன்னு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணியாச்சா? சைன் எல்லாம் பண்ணல, அவங்கதான் இப்பதான் சைன் பண்ணிருக்காங்க. அவங்களே நேத்து தான் சைன் பண்ணிருக்காங்க. ஐஷு நோட் திஸ் பாயிண்ட். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல யார் வந்து சைன் பண்ணிருக்காங்கங்கற வச்சு அதுதான் இப்ப கண்டுபிடிச்சலாம். ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் சரி சரி ஓகே, நீ அடுத்து சூப்பர் போயிடலாம். ஸ்டாரோட போஸ்டர் நாங்க இப்ப ரீசன்ட் release டைம்ல ஆச்சு. பார்த்தோம். இல்லையே நான் டைரக்டர் பார்க்கல. அஸ்வந்தா தான் இருக்குமோ? இருக்கலாம், மேபி இருக்கலாம் நீங்களே இருக்கலாம். பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்க. ஓகே. பட் பர்சனலி உங்களுக்கு இந்த மொமெண்ட், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம வந்து ஒரு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து டெலிவிஷன்ல தான் இருந்தோம். ம். ஆரம்பத்திலேயே நம்ம சினிமாக்குள்ள வந்து படங்கள் பண்ணல. ஒரு டெலிவிஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி. அதை தாண்டி படங்கள் வந்து நடிக்கும் போது, அதுவும் நம்மளுடைய ஒரு ஃபேன் பாயா இருந்து ஒரு ஸ்டாரோட நடிக்கும் போது உங்களுக்கு அந்த பர்சனலி அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? பயங்கர எமோஷனலா இருந்தது, மறக்க முடியல. நான் நம்ம எதுக்கு நான் பிறந்தோன்ற ஒரு நாள்லாம் உட்காந்து யோசிப்போம் நைட்லாம். நம்ம எதுக்கு நம்ம பிறந்தோம் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு அடுத்தது ஃபியூச்சர்ல நம்ம என்னவா ஆக போறோம், என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் என்னதான் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த எல்லா கேள்விக்கும் ஒரு பதில்னா அது இதுதான். இது இவருக்கு இந்த படத்துல பண்ணும்போது அப்பா எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் கிடைச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப ஒரு அது சொல்ல முடியல, இங்க இருந்து வரும்ல ஒரு அழுத்தமான ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங். அது வெளியிலேயே சொல்ல முடியாது. அது எப்படின்னா அந்த ஃபீல் எப்படின்னா அந்த பைசன் படத்துல இவரு சொல்லுவாரு, நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், நான் அதை வெளில போயிட்டு ஓடிட்டு வந்துடுறேன் சார். அந்த மாதிரி நானும் எனக்கு ஒரு மாதிரி அது கேட்கும் ஒரு மாதிரி இருந்தது சார். நான் ஒரு 5 நிமிஷம் அதை வெளில போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு எல்லா ஃபீலும் கூட்டிட்டு பண்ணீங்களா இந்த படத்துல? ஆமா படத்துல பண்ணல, கிடைக்கும் போது ஷூட் அப்போ. அப்போ இது ரியாலிட்டி தானா அப்படின்னு செக் பண்ணி பாத்துப்பீங்களா? உண்மையிலேயே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஐயா இது உண்மையாவே நடக்குதா? இது வரைக்கும் ஒரு 25 டேஸ் முடிஞ்சது. அப்பயே சொல்லுவேன், ஆஹா உண்மையிலேயே 25 முடிஞ்சு ஜூன்ல இருந்து ஜூலைக்கு வந்துட்டோமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஹாப்பி தான். ஓகே கிரேட். இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட் வச்சிருக்கோம், ட்ரூத் ஆர் டேர். ஐயோ, சில சிம்பிளான கேள்விகளை நானும் ஐஷும் சேர்ந்து கேட்க போறோம். அத நீங்க பார்த்து சிம்பிளா கேட்க மாட்டீங்களா? அதான பிரச்சனையே. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது எடுத்த கேள்வி எல்லாமே வந்து விலங்கத்தனமா தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும்னா ஆஃப் கோர்ஸ் நாங்க சொல்ற டேர் ஏதாவது நீங்க பண்ணணும். ஓகே, அரசன் படத்துல எஸ்டிஆரோட பேர் என்ன? ஆஹா, டேர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓகே, சோ அதுக்கான டேர் என்னன்னா, நீங்க வந்து உட்கார்ந்துட்டே கையில ஏதாவது ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டு அதுக்கு ஒரு பேர் நீங்களே வைக்கணும். இது வந்து ஒரு சரத்ஹாரா. ஓகே, அடுத்த கேள்வி. உங்க கனவுல உங்க எக்ஸோட வந்து ஏதாவது டேட் போன மாதிரி ஞாபகம் வந்திருக்கா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல? நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் இப்பவே சொல்லிட்டேன், கனவுனாவே என்ன கனவு வரும் தெரியுமா? ஏதாவது பாம்பு நம்மள துரத்துறது, பேய்ங்க வந்து புடிச்சு வச்சுக்கிறது, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா ஏதாவது மலைய உச்சில இருந்து டமால் கீழே போய் வீழுது, இந்த மாதிரி கனவு தான். சரி, உங்க லைஃப் டைம்ல ஏதாவது வந்திருக்கும் இல்லையா உங்களோட எக்ஸோட கனவு வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிப் எல்லாம் போன மாதிரி வந்தது இது? ஆனா ரீசன்ட் டைமான்னு தெரியல, அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கனவை பத்தி உங்க வைஃப்ட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லல, சொன்னா செருப்படி கன்ஃபார்ம். கனவு தானே, கனவு தான். பட் இருந்தாலும் அதனால சொல்லி அது வேற, அது அப்ப ஏன் அந்த கனவுல ஏன் நான் வர மாட்டேனா இல்லையா அப்படின்னு அது ஒரு டாக் போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது. இந்த எக்ஸ்னா அது எத்தனாவது எக்ஸ்? அது எப்படி சொல்றது, அது சொல்ல முடியாது. அதுதான் இல்லனா டேர். என்ன ஒரு கேள்விக்கு தான் நீ 3 கேள்வி கேட்ட, அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க அழகா பதில் சொல்றீங்களா? ஒண்ணுதானே சொன்னீங்க. இல்ல இதுதான் ஆக்சுவலா கேள்வி. நான் 3ஆவதா கேட்டதான் கேள்வியே. இந்த 3வது கேள்வி லாஸ்டா வச்சுக்கேன். அப்படியா? ஆமா, டேர் இதோட மோசமா இருக்கும், பாத்துக்கோங்க. டேர்லாம் அத நீ கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க எக்ஸ பத்தி கேட்டனால நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ நீங்க வந்து உங்க வைஃப் கூட கார்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ரேண்டமா ஒரு ஆக்சிடென்ட். நீங்க போய் எட்டி பாக்குறீங்க, பார்த்தா அது உங்களோட எக்ஸ். உங்க வைஃப்க்கு தெரியும் அது உங்களோட எக்ஸ்னு. இப்போ நீங்க அவங்கள காப்பாத்துவீங்களா இல்ல விட்டுட்டு போயிருவீங்களா? கன்ஃபார்ம் காப்பாத்துவேன். ஏன்? என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் இல்ல, அது நம்ம எக்ஸ் அது எல்லாம் தாண்டி ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை நான் காப்பாத்தி தான். இல்ல உயிர் அளவுக்கு எந்த பெரிய ஆபத்தும் இல்ல, ஆபத்து இல்லைன்னா என்ன, இப்ப ஏந்து நடந்து போ, சும்மா அந்த எதுக்கு எங்க ஆள் முன்னாடி வந்து போயிடணும், அது என்ன
இருந்தாலும் அவங்க உங்களால அடிபட்டிருக்காங்க. அது நமக்கு மனசு கஷ்டம் இருக்கு. அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுவேன், என்ன ஆச்சு, போன் வேற. அது அப்புறமா அதுக்கு மேல, பேசுவேன். ஏதாவது ஒரு பொருள் வந்து இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, என்னால இது இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியாது. பொருள் இல்லைன்னா மனிதர் யாரா வேணா இருக்கலாம். யாரா இருப்பாங்க உங்க லைஃப்ல? இது இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு அப்படி நான் இருந்ததே கிடையாது. இது இல்லைன்னா இவங்க இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி நான் இருந்தது இல்லை. இவங்க இல்லாம வாழ்ந்தது, இவங்க இல்லாம நான் இல்லைன்னு வேணா சொல்லலாம். யார் அது? அது அம்மா தான். அவங்க இல்லாம நான் இல்லை. மற்றபடி இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றது வந்து அப்படி இருக்க முடியாதுங்க. யாரு இல்லைனாலும் எதுவும் இல்லைனாலும் வாழ கத்துக்கணும். பிராக்டிக்கலான ஷரத் அது. ஆமா ஆமா, உண்மை அதுதானே. எதுவுமே இல்லைன்றதுக்காக நம்ம ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. அதுக்கு அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்ல. சூப்பர். சரி, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படங்கள்லயே இப்போ ரீசெண்டா ஒரு சில படங்கள் நாங்க பார்த்தோம். அதுல நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ ஏன்டா இந்த படம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ ஏன்டா இந்த படத்தை நடிச்சோம், இது நடிக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இல்ல, ஆனா அது ரிலீஸ் ஆகல, அதனால பிரச்சனை இல்லை. என்ன படம் அது? அது ஒரு படங்க. அதுதான் என்ன படம்? அதுதான் இப்ப கேள்வி. இல்லன்னா என்ன படம், யாரு கூட நடிச்சீங்க, அது என்ன மாதிரியான கதை, யாரு டைரக்டர்? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. டேர் கன்ஃபார்ம் போங்க. சூப்பர். ஐயோ என்ன இப்படி கோத்து விடுறாங்க நம்மள. என்ன டேர் அப்படின்னா, இப்ப நான் டங் ட்விஸ்டர் கொடுப்பேன். அத வந்து ஒரு 10 டைம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஏன் டங்கே ஒரு மாதிரி ட்விஸ்டர் தான் இருக்கும். இதுல டங் ட்விஸ்டர் ரொம்ப ஈஸி. சொல்லட்டுமா? ஷீ சீஸ் 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 சீஸ். சொல்லுங்க பார்க்கலாம் 10 டைம். சீஸ் 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 சீஸ். ஏய் என்னமா இது? இதுதான் டங் ட்விஸ்டர். இது என்ன டேர்க்கே டேரான மாதிரி. இது சி ஷீ சி சீஸ் 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 சீஸ். சொல்லுங்க. சி சீஸ் சீஸ். நன்றிமா. இப்போ உங்க போன் வந்து ஒருவேளை பேச முடியும்னு வச்சுக்கோங்க, உங்க போன் பேசுது அப்படின்னா எந்த விஷயத்துக்கு உங்களை கண்டபடி திட்டும்? எதுக்கு உங்களை பயங்கரமா ரோஸ்ட்? கொஞ்ச நேரமா சார்ஜ் போட விடுறா அப்படின்னு சொல்லி திட்டுங்க. ஃபுல்லா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த அப்போ ஓகே ஆஃப் ஆயிடுச்சா, சரி ஓகே இப்ப போய் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு. இந்த நிறைய பேர் சார்ஜ் போட்டுட்டே வந்து விளையாடுவாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயம் இருக்கு. இந்த நிறைய இந்த அதையும் நம்ம இதுலயே பாத்துறதுனால வெடிஞ்சிருமோன்னு ஒரு பயம். சார்ஜ் போட்டு கூட போன் பேச மாட்டேன். ஒருவேளை இந்த பக்கம் வெடிஞ்சுன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சார்ஜ் போட்டு அது ஒரு 5 இல்ல 10 ஏறி இருக்கும், மறுபடியும் எடுத்து பிடிங்க எடுத்துட்டு வந்து சொல்லுப்பா ஏதாவது நோண்டிட்டு இருக்கேன், இப்பதான் சார்ஜ் போட்டு அதுக்குள்ள பிடிங்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு காட்டுக்கு நடுவுல சிக்கிட்டீங்க. காட்டுக்கு நடுவுல உங்களுக்கு நடுவுல தான் சிக்கிருக்கேன் தெரியுது, அது மட்டும். சரி ஓகே, ஒரு காட்டுக்கு நடுவுல நல்ல அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ள சிக்கிட்டீங்க. 1% தான் சார்ஜ் இருக்கு. ஒருத்தர் கிட்ட நீங்க கால் பண்ணி என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லணும். அந்த ஒருத்தர் யாரு? சொன்ன உடனே அவங்க காலும் எடுக்கணும். எடுத்து வந்து வேகமா ஐயோ சரத்க்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி அவங்க வரணும். யார் வருவாங்க? சொன்ன உடனே கால் எடுக்கிறதா? நம்ம காலெல்லாம் 2 தடவை பார்த்துட்டு இவனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றவங்க தானே இருக்காங்க. யார் அது? கட் பண்றோம் யாரு? கட் பண்ணலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் தீனான்னு ஒருத்தர் இருக்கான். நான் கால் பண்ண வேணுமிட்டே கட் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சு சொல்றா அப்படின்னா, ஏன்டா அவசரத்துக்கு கால் பண்ணா அப்ப எடுக்காம எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். அப்புறம் சொல்லு மச்சான் ஆச்சு அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகப்பா நான் சொல்லுவேன், அவர் எதனா அவசரத்துக்கு கால் பண்ணாலும் எடுப்பாரு. என்னடா அவரு ஒருவேளை ஷூட்ல இருந்தா கூட டக்குன்னு ஏய் என்னடா சொல்றா ஷூட்ல இருக்கடா, சரி சரி ஓகேடா ஓகேடா அப்படின்னு கட் பண்ணுவாரு. சரி அவர் ஷூட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பட் நீங்க ஒரு ஆபத்துல இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா மாக்காப்பா? ஆபத்துல இருக்க சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆபத்துல இருக்கியா நீ, நானும் அந்த ஆபத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு போல. இல்ல அவர் சும்மா வந்துருவார், ஹெல்ப் பண்ணுவார். நிறைய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு, அதனால அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். சூப்பர் நைஸ். இன்னொரு क्वेश्चन. ஓகே, இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமால நிறைய ஹீரோஸ்க்கு இந்த பிஜிஎம் போட்டிருப்பாங்கல்ல, மாஸ் பிஜிஎம், அதுல ஒரு பிஜிஎம் எனக்கு தாங்க பயங்கரமா செட் ஆகும், அந்த ஹீரோக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பிஜிஎம்? இப்படி நான் சொல்றேன், அந்த ஹீரோ செட் ஆகாதுன்னு சொல்லவே கூடாது. இது எப்படி நான் சொல்றது? அந்த பிஜிஎம் எல்லாம் எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா என்ன பிஜிஎம் அது? விஜய் சேதுபதி அண்ணா நடிச்ச படம். ஓகே, சூதுகவும். அதுல வந்து அந்த மியூசிக், அந்த பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் நாராயணன் சார் போட்ட மியூசிக். அது அவர் போய் வச்சுட்டு அது கண்ணாடி எடுத்து இருக்கும் போது ஒரு ஸ்டைலா ஒன்று அந்த பிஜிஎம் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு போட்டா நல்லா இருக்கும்.
அப்படியா? இது ட்ரூத் நம்ம எடுத்துக்கலாமா இருந்தா இல்ல டேர் கொடுக்கலாமா? இல்ல டேர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டீங்க. அது அந்த ஹீரோக்கு அது செட் ஆகாது. ஆனா எனக்கு செட் தான் ஆகாதுன்னு நான் சொல்ல அப்படிலாம் நான் சொல்லுங்க. ஓகே டேர் அதான் கொடுத்துடலாமா? ஆமா, ஒரே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எங்க திருப்திக்கு ஒரு டேர் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நாங்க 2 பேர் இருக்கோம்ல, ஆமா, இங்க எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு ஸ்பாட்ல ஏதாவது ஒரு கவிதை சொல்லணும். நீ எவ்வளவு அழகு என்று உன் கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்காதே, என் கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கு. அதுக்கு உங்க கண்ணாடியை கழட்டணுமே. ஓகேவா? ஓப்பா, எது சொன்னாலும் கவுண்டர் அடிக்கிறது. இந்த ஒரு மிஸ்டேக் வந்து என்னால திருத்திக்கவே முடியாது. இந்த தப்பு இல்லாம என் வாழ்க்கையே இல்லைங்க. இந்த தப்பு மேல நான் பயங்கர ஒரு அடிக்ஷன் எனக்கு இருக்குன்னா அது என்ன மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில? எதையும் தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சில விஷயத்துக்கு வந்து கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு 2-3 நாள் கழிச்சோ அதை வந்து ஐயோ தெரியாம கோவப்பட்டோமோ, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்றது கொஞ்சம் யோசிப்பேன். நம்ம தெரியாம கோவப்பட்டோம், அவசரப்பட்டுட்டோம் அப்படின்றது. அது டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன் சில விஷயத்த. அது மட்டும் நான் அதை மாத்திக்கணும்னு நினைப்பேன். செட்ல ஏதாவது ரொம்ப கோவப்பட்டிருக்கீங்களா? என்னடா நம்ம வந்து இவ்வளவு நேரம் டீ கேட்டிருக்கோம் இல்ல காஃபி கேட்டிருக்கோம், என்னமா கொண்டு வராங்க, அந்த மாதிரி கோவப்படல. டீ காஃபிக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன். சில விஷயம் நமக்கு எப்படின்னா நியாயமா ஒரு விஷயம் நடக்கணும், அது நடக்கலன்னும் போது நான் தைரியமா இறங்கி கேட்பேன். கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். அதுலயே கேட்பாங்க, இவன் மட்டும்தான்ப்பா எல்லா கேள்வியும் கேட்கறான் கரெக்டா அப்படின்ற மாதிரி. ஆமா, அது ஏங்க அது சரியில்லை, அது ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அது கேட்கறது தப்பு இல்லை. அது மாதிரி கேட்டு வெளியிலயும் வந்திருக்கேன் நானு. அதனால அது நாங்களும் அதை பார்த்தோம் ரீசன்ட் டைம்ல. ஓகே, நீங்க போன ஃபர்ஸ்ட் மூவி டேட் நெடுஞ்சாலைன்னு ஒரு படம். அப்போ அது என்னுடைய 2வது எக்ஸுக்கும் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு பத்தியா? அதான் நான் வந்து மெக்கானிக் செட்ல வேலை செய்யும் போது அப்ப போனேன். ஓகே, நெடுஞ்சாலை அப்படிங்கிற படம். ஓகே சரி, மூவி டேட்லாம் போயிருக்கீங்க, அப்புறம் ஏன் எக்ஸ் ஆனாங்க அவங்க? அப்பயே எக்ஸ் ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, வீட்டுல ஒத்துக்க ஏன் கல்யாணம் ஆகல? என் கூட ஏன் கல்யாணம் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதாங்க நான் சொன்னேன்ல, அந்த என்ன நம்ப அப்ப என்ன நம்பலைங்க யாருமே. எப்படின்னா நான் ஒரு மெக்கானிக்கா இருந்தேன், இவன் எப்படிடா காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கோம், நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம், அதனால பெருசா. ஓகே, இந்த மெக்கானிக் ஷெட்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆப்வியஸ்லி. சோ இந்த சின்ன சின்ன ஃபால்ட்டுக்குலாம் வந்து பயங்கரமா பில்ல போட்டு தீட்டியே இல்லப்பா இதையே சேர்த்து மாத்திரலாம். ஏன் அப்படின்னா உண்மையாவே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, அதனாலேயே தான் நிஜமா நடந்துச்சுங்க. சின்ன ஃபால்ட், வண்டி உங்களுக்கு இதை பண்ற அதை பண்ற, கார் வாஷ் பைக் வாஷ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பில் மொத்தமா போட்டு கொடுத்துட்டான். எனக்கு நீங்க சொல்லும் போது இந்த சந்தானம் படம் வரும், வண்டி சாவி ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு, மெக்கானிக் செட் முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்ஜின் தான் கோளாறு ஆயிடுச்சு, ஒரு 5000 ரூபாய். சரி 5000 ஏய் நான் ஓனரா நீ ஓனரா, 8000 ரூபாய் அப்படின்னா அந்த மாதிரி நாங்களும் பண்ணிருக்கீங்களா? ஆனா அந்த மாதிரி எல்லாம் சாவி ஆஃப் பண்ணதெல்லாம் பண்ணல. ஆனா ஏதோ பண்ணிருக்கீங்க, அது என்ன? நிறைய பண்ணிருக்கோம்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதாவது நான் தெரியாம ஒண்ணு சொல்லிடுவேன், அப்போ வந்து இதுக்கு இவ்வளவு ஆகாதுடா இவ்வளவு ஆகணும்னு பார்த்தா அதுக்கு அவ்வளவுதான் ஆயிருக்கும், அண்ணே அதுக்கு நான் சொன்னதானே கரெக்டா இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு மேக்ஸிமம் அப்படி பண்ணுவீங்க? அது இன்ஜின் சீஸ் ஆயிடும், இல்லைன்னா கிளச் பிளேட் ஏதாவது போயிடும். அது சவுண்ட் ஒரு மாதிரி கிளச் பிளேட் போயிட்டுனா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சவுண்ட் வரும், அது கிளச் பிளேட் மாத்தினாவே சரியாயிடும். ஆனா அது இன்ஜின் சீஸ் ஆயி அந்த சவுண்ட் வச்சு ஓகே இது இன்ஜின் தான் சீஸ் ஆயிடுச்சு போல சொல்லிட்டு இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடும். ஆனா அது ஒரு தப்பான ஒரு ஜட்மெண்ட் ஆயிடும். ஆனா அது ஓபன் பண்ணா இன்ஜின் நல்லா தான் இருக்குது, கிளச் பிளேட் மாத்தினா ஓகே ஆயிடும், கிளச் பிளேட் மட்டும் மாத்தோம் பார்த்தா வண்டி ரெடி ஆயிடுச்சு சொல்லி கொடுத்தோம். அது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக். இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாடலே இருக்கு, டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி, அந்த மாதிரி எந்தெந்த தேங்க்யூ சோ மச். பட் எந்தெந்த விஷயங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுவீங்க? ஏதாவது கஷ்டம் வரும்போது, ரொம்ப கஷ்டம் வரும்போது, என்ன இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சது தானே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டோன்ட் வரி பி ஹாப்பி தான் சார் அப்படின்னு ஆலிஸ்வெல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான். வேற என்ன ஒரு விஷயத்துக்காக பணம் இல்லாத போது, கையில காசு இல்லைன்னா ஐயோ காசு இல்லையே என்னடா இது அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகாம டோன்ட் வரி பி ஹாப்பி, இருக்கும் போது என்ன வாழ்ந்தோமோ இல்லாத போதும் வாழ கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதையும் நான் வந்து டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லுவேன். அதே மாதிரி உன் பேர் சொல்ல ஆசைதான், சொல்லுங்க உள்ளம் முருக ஆசைதான், அந்த மாதிரி யாரையாவது உருகி காதலிச்சு அந்த மாதிரி லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணிருக்கேங்க. லவ் பண்ணலன்னு சொன்னா அது தப்பாயிடும். இல்ல நீங்க ஆல்ரெடி இப்ப உண்மையாவே சொன்னீங்கன்னா தப்பாயிடும். எக்ஸ் பேசி வேற வச்சிருக்கீங்க.
அதனால யார அப்படி உருகி உருகி நீங்க லவ் பண்ணீங்க? அந்த உன் பேர் சொல்ல ஆசைதான், அந்த யாரோட பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா லவ் பண்ணியிருக்கேன், உருகி உருகி லவ் பண்ணியிருக்கேன். சரி, பேர் மட்டும் சொல்லுங்க. தப்பாயிடும். இல்ல அதே பேர்ல லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஆனா அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். அது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அவங்க ஃபேமிலிக்கே தெரிய வாய்ப்பு இருக்கும்ல. ஐயோ இவனா, இப்ப அதெல்லாம் உங்களுக்கு விட உங்க வைஃபுக்கு தெரிஞ்சிருவேன்னு நீங்க என் ஃபேமிலிக்கும் தெரியும்ல. அதெல்லாம் வந்து அது வேணாம். சரி, ஆரம்பிக்கிற அந்த ஆல்பபெட் மட்டும் சொல்லுங்க. 26 எழுத்துல ஒரு எழுத்த கேக்குறீங்கன்னு மட்டும் நல்லா இருக்கு. ஓகே. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல. அதுக்கு மேல நான் வேற எதுவும் சொல்ல விருப்பப்படல. இந்த பாட்டு கச்சேரி நல்லா இருக்கு. இவங்க இப்படிதான். பட் இப்போ இன்ஸ்டன்டா லேட்டஸ்டா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண ஒரு விஷயம்னா அது என்ன விஷயம்? லேட்டஸ்டா இவரை பத்தி நான் சர்ச் பண்ணி ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அவரை பத்தி யாருன்னா இந்திரன் சொல்லிட்டு காமெடி ஆக்டர், இப்போ வந்து கருப்பு படத்துல கூட நடிச்சிருந்தாருல. ஆமா. அவரை பத்தி அவரு என்னென்னலாம் படம் பண்ணியிருக்காரு, எப்படி எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு அவருடைய லைஃப், சினிமா கேரியர், அதெல்லாம் வந்து ஃபுல்லா செக் பண்ணி. ஏன் இப்போ ரீசெண்ட் டைம்ல கருப்பு படத்துக்கு அப்புறமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் அதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். ஆனா கருப்பு படத்துக்கு அப்புறம் பயங்கர ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிட்டான் அவருடைய ஆக்டிங்க்கு. வா யாரா இந்த மனுஷன் இப்படி. ஏன்னா நம்ம ஒரு காமெடியனா நம்ம இருந்திருக்கோம், அவரும் ஒரு காமெடியன் தான். இங்க அந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமால இருக்காங்க, நிறைய பேர், நிறைய அண்ணன்கள்லாம் இருக்காங்க. கொட்டாச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் இந்திரன்ஸ். அவருடைய அந்த மலையாளம் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம்ல நிறைய பண்ணியிருக்காரு. ஜெயராம் சார் கூட படத்துல தான் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த படம் நிறைய எடுத்து அவர் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காரு இப்போ போய் சர்ச் பண்ணி யூடியூப்ல போய் பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே, இந்த படத்துல இப்படி ஒன்று ஆக்டிங் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு காமெடியனா இருந்து ஒரு ஒரு கேரக்டர் ரோல் பண்றது வந்து பெரிய விஷயம். அந்த மனுஷன் அவரை மாத்தி கருப்பு படத்துல வேற மாதிரி ஒரு ரோல் ஏன்னா ரொம்ப அளவச்சிட்டாருன்னு சொல்லலாம். இந்த படத்துல கருப்பு படம் பார்த்தும் போது அவருடைய கேரக்டர் பார்த்து நான் ரொம்ப உண்மையாவே அழுதுட்டேன். இப்படி உண்மையிலே நான் அது கடைசியா ஒரு மேட்டர், எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரு அப்படின்ட்டு தூக்கி அடிச்சுட்டு போகும்போது என்னை அறியாமே ஒரு மாதிரி ஆகி நான் ஃபீல் பண்ணி எப்படா ஒரு நடிப்பு வந்து அப்படிதான், ஒருத்தர் அள வைக்கணும், அது உள்ளுக்குள்ள போய் ஏதோ ஒரு செய்யணும், உள்ளுக்குள்ள போயிட்டு குத்தணும் செய்யணும். என்னடா இது நம்ம இந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாரு அப்படின்றது அது அவர் பண்ண வச்சிட்டாரு. அதனால போய் யார் இந்த மனுஷன் தேடிக்கலாம் சொல்லிட்டு 1981 வந்து அவருடைய சினிமா கேரியரை ஆரம்பிச்சு அவர் என்னென்ன படங்கள் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு 400-500 படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்து செக் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி அடுத்ததா ஸ்நேகிதனே ஸ்நேகிதனேன்ற மாதிரி உங்க லைஃப்ல இந்த ஸ்நேகிதனா இல்ல அந்த ஸ்நேகிதனா எது வேணா சொல்லலாம். அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களோட நண்பன்டா என்னோட ஸ்நேகிதன் இவன் தான் அப்படின்ற மாதிரி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? இவன் இல்லாம நான் இல்லப்பா, நான் இல்லாம அவன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீனா. ஓகே. இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் இல்லாம நான் இல்லைன்னு வேணா சொல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு நண்பனா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். நிறைய ஹெல்ப்னா அந்த எல்லாரும் ஹெல்ப் பண்ணோடனே இவனுக்கு என்னடா ஒரு மணி ரீதியான ஹெல்ப் தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. ஹெல்ப்ன்றது மணி ரீதியான ஹெல்ப் இல்லை, அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். சென்னைக்கு வந்த புதுசுல என்னை தங்க வச்சுக்கினதும் அவன் தான், என்னை பார்த்துக்கினதும் அது அவன் தான். நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வந்து நான் சில விஷயம் தான் இது பண்ணலாம்டா அது பண்ணலாம்டா சொல்லுவேன். ஓகே உன் கேரக்டர் நானே எடுத்து நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எனக்காக நிறைய ஹெல்ப் அவன் பண்ணது. அவன் வளர்ந்ததை தாண்டி என்னை எப்படி வளர்த்து விடணுன்றதுக்காக வந்து நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பண்ணணும், நீ இந்த படம் தான் பண்ணு, அந்த படங்கள் பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயம் கைட் பண்றதும் அவன் தான். அதுல வந்து ஸ்டார்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் வந்து என்ன போகுது பண்றியா, அரசன்ல பண்றியா, கேள்விப்பட்டேன், இப்படி பண்ணு அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஹெல்ப் பண்றது. அடுத்ததா சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே நல்ல காலம் ஒண்ணு போற. உங்க லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சிங்கம் அச்ச ஹீஸ் மை சிங்கம் அப்படின்னு நீங்க பாக்குறது சினிமால யாரு? நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் சொல்லணும்னா எல்லாருமே சொல்லிடுவா பேசாம. ஒரு பெஸ்டான பர்சன் இல்லையா? அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவரை நான் வந்து ஒரு சிங்கமா என்ன சொல்றேன். Why specifically அஜித் சார்? தலை யாருக்கு தாங்க பிடிக்காது. எனக்கு நான் மெக்கானிக் செட்ல தானே வந்தேன். ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம உள்ள வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த மனுஷன் எப்படி வந்திருப்பாரு அந்த டைம்ல. அது இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு எல்லாமே ஓகே. ஆனா அவர் அந்த காலத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அவரும் ஒரு மெக்கானிக்கா இருந்தவர். அப்புறம் ஒரு சீரியலோ ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படி வந்தவர் எப்படி
பெரிய உச்சத்துல இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய சிங்கம், தன்னை தானே செதுக்குனவர்னு சொல்லுவாங்கல்ல. Okay. அப்படின்னும் போது எனக்கு அவர் எப்போ சீக்கிரம் சிங்கத்தோட நடிக்க போறீங்க? ரொம்ப ஆசையா வெயிட் பண்றேன். அவரோட நடிக்கலாம் பரவாயில்ல, போயிட்டு ஒரு போட்டோவாவது எடுத்துட்டு வந்துடும் சார், ஒரு போட்டோவாவது நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்றேன். நான் நிறைய யாரெல்லாம் போனா கூட நான் இப்பதான் பார்த்தேன், ஐயோ எங்க பார்த்தேன் அது மிஸ் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் நடக்கணும். நாங்களும் வேண்டிக்கிறோம், டெஃபினட்டா நடக்கும். நன்றி. ஆல்ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப ஃபன்னா இந்த செட்டே ஒரு மாதிரி கலக்கலன்னு ஆக்குனீங்க. மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அஃப்கோர்ஸ் உங்கள் சிங்கத்தோட நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங் டு வாஷ். தேங்க்யூ. நன்றி.